வணக்கம் அன்பான கன்னிராசி நேயர்களுக்கு ஆவணி மாத ராசி பலன். ஆவணி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில் பிறக்க இருக்கின்றது. 17/8/2025. இந்த மாதம் என்பது பரிபூர்ணமாக நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு வகையிலே சந்திர பகவான் உச்சம் பெற்று கன்னி ராசிக்கு 11 குடையவர் 9ஆம் இடத்திலே பலம் பெற்று அமைய பெறுகின்ற ஒரு அமைப்பு. 12லே 12 குடையவர் சூரிய பகவானும் கேது பகவானும் இருக்கின்றதும், ராசியிலே செவ்வாய் பகவான் இருக்கின்றதும், ராசிக்கு 7ஆம் இடத்திலே சனி பகவானும் 6ஆம் இடத்திலே ராகு பகவானும் அமர்ந்திருக்கின்றதும், ராசிக்கு 10ஆம் இடத்திலே குரு சுக்கிரன் தொடர்பும், 11ஆம் இடத்திலே 10 குடையவர் ராசிநாதன் புதன் பகவானும் இருக்கின்றதும், 12லே சூரியனும் கேதுனும் அமர்ந்திருக்கின்றதும் இந்த மாதங்களின் கிரகங்களின் இருக்கக்கூடிய வீடுகளின் ராசிகளை பற்றி சொல்லியிருக்கிறேன். இந்த ராசிகளிலே கன்னி ராசிக்கு 3-8 குடையவர் ராசியிலே இருக்கின்ற பொழுது கோபங்கள் அதிகமாக இந்த மாதங்களிலே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. வேகம் சுறுசுறுப்பு இருக்கும் என்றாலும், சகோதரனின் அன்பு ஆதரவுகள் இருக்கும் என்றாலும், சகோதரன் சம்பந்தப்பட்ட ஒரு சில கருத்து வேறுபாடுகள் கணவன் மனைவிகளுக்குள்ளே கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு அமைப்பு. இந்த மாதங்களிலே சனி செவ்வாயின் தொடர்பு 5-6 குடையவர் என்று சொல்லக்கூடியவரும் 8 குடையவரும் 6-8 தொடர்பு இருக்கின்ற பொழுது இந்த கன்னிராசிக்காரர்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரையில் 2ஆம் இடத்திலே குருவின் அனுகிரகம் கிடைக்கின்ற காரணத்தினாலே சகலவிதமான நல்லதொரு மாற்றத்தை கொடுத்தாலும் கூட கணவன் மனைவி கூட்டு தொழில் என்று சொல்லக்கூடிய அந்நிய மனிதர்களின் தொடர்புகளிலே கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கும். அந்த வகையிலே 12ஆம் இடத்திலே கன்னி ராசிக்கு 12 குடையவர் ஆட்சி பலம் பெற்று இந்த மாதம் இருக்கின்றது. 11 குடையவர் உச்சம் பெற்று சந்திர பகவான் 9ஆம் இடத்திலே இருக்கின்றது. இந்த 9ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவரும் 10ஆம் இடத்திலே இருக்கின்ற ஒரு அமைப்பு. குரு சுக்கிரன் தொடர்பு 10ஆம் இடத்திலே இருக்கின்றது. அது மட்டுமல்ல, உங்களுடைய 4ஆம் இடத்திலே 4 கிரகங்களின் பார்வை என்பது மாதத்தில் ஆரம்பத்தில் இருக்கின்றது. இங்கே குரு சுக்கிரனின் தொடர்பு மட்டுமல்லாதது சனி பகவானின் தொடர்பும் செவ்வாய் பகவானுடைய தொடர்பும் உங்களுடைய வீடு வாசல் சொத்து சுகங்களில் அமர்கின்ற பொழுது அமங்கலமான அற்புதமான யோக பலன்கள் வீடு வாசல் சொத்து சுகங்களிலே ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று தெய்வங்களின் அருள் கடாட்சமும் தெய்வங்களின் அனுகிரகமும் பெறப்போகின்றது. 5 குடையவர் கேந்திர ஸ்தானங்களில் பலம் பெற்றிருக்கிறது. அதை விட ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு. அவர் ராசியை பார்க்க இருக்கின்ற அமைப்பு. ஆனாலும் 6-8 தொடர்பு பெற்று ராசியை பார்க்கின்ற பொழுது இந்த ஸ்தானங்கள் தொடர்பு பெறுகின்ற பொழுது கொஞ்சம் பொறுமையை நிதானத்தையும் பின்பற்ற வேண்டிய ஒரு மாதம் இந்த மாதங்கள் கன்னி ராசிக்காரர்களுக்கு இருக்கின்றது. 12 குடையவர் 12ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது இங்கே விரய செலவுகள் செய்ய பெறுகின்றது. உங்களுடைய 6ஆம் இடத்திலே ராகு இருக்கின்ற பொழுது எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு அற்புதமும் கிடைக்கின்றது. இந்த 6ஆம் இடத்தை குருவின் தொடர்பும் கிடைக்கப்பெறுகின்றது. கிரகங்களின் பயிற்சி என்பது சுக்கிர பகவான் 10ஆம் இடத்தில் இருந்து ஆவணி மாதம் 5ஆம் தேதியிலிருந்து அவர் உங்களுக்கு லாபஸ்தானத்திலே பயிற்சியாக இருக்கின்றார். புதன் பகவான் 11ஆம் இடத்திலே கடகராசியில் இருந்து சிம்ம ராசிக்கு ஆவணி 15ஆம் தேதி பயிற்சியாக இருக்கின்றார். இந்த காலகட்டங்களிலே கிரகங்களின் பயிற்சி என்பது புதன் பகவானும் சூரிய பகவானும் பயிற்சிகள் நடைபெறுகின்றது. ஆவணி 30ஆம் தேதி செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்துக்கு பயிற்சியாக இருக்கின்றார். அதே ஆவணி 30ஆம் தேதி சுக்கிர பகவான் 11ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்திலே பயிற்சியாக இருக்கின்றார். இந்த மாதங்களின் கிரகங்களின் பயிற்சிகள் சூரிய பகவான் ராசியிலே இருந்தாலும் ராசியிலே மாதம் முழுக்க இந்த தமிழ் மாதங்கள் என்று சொல்கின்றது சூரிய பகவானை வைத்து வரக்கூடிய இந்த மாதங்களிலே மாதம் முழுக்க உங்களுக்கு சூரிய பகவான் ராசியிலே இருந்து விரயஸ்தானத்தை 6ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது கடன் நோய் வம்பு வழக்குகளிலே நல்லதொரு உயர்வுகள் கொடுத்தாலும் கூட கொஞ்சம் கவனத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு மாதமாக, அதிகமாக விரய செலவுகள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது. எதுவாக இருந்தாலும் 2ஆம் இடத்திலே தனம் வாக்கு குடும்ப ஸ்தானத்திலே குருவின் அனுகிரகம் உங்களுக்கு கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று அவர் 4-7 குடையவர் வீடு வாசல் சொத்து சுகங்களுக்காக செய்யக்கூடிய ஒரு செலவுகளாக இருக்கும். அந்த செலவுகளிலே உயர்தரமான நல்லதொரு மாற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு வகையிலே இந்த மாதம் என்பது பிறக்கின்றது. ஆவணி மாத ராசி பலன்களே ஆவணி மாதம் என்பது சுப விசேஷங்களுக்கு எடுத்த ஒரு மாதம். இங்கே சூரியனும் சந்திரனும் பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே சுப விசேஷம் கல்யாண வைபவங்கள் செய்கின்றவர்களுக்கும் செய்து கொள்ளலாம். அற்புதமான நல்லதொரு மாதங்கள் என்பது இந்த 12 மாதங்களிலே ஆவணி மாதங்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்த மாதங்களிலே ஆவணி அமாவாசை என்பது ஆவணி மாதம் 6ஆம் தேதி சூரியனும் சந்திரனும் 12ஆம் இடத்திலே தொடர்பு இருக்கின்ற பொழுது இந்த ஆவணி அமாவாசை என்பது நடைபெறுகின்றது. அந்த காலகட்டங்களிலே திதி திருப்பணம் செய்யக்கூடியவர்கள் முன்னோர்களை நினைவு கூர்ந்து இறந்தவர்களை நினைவு கூர்ந்து செய்கின்ற பொழுது உங்களுக்கு வாழ்க்கையில் இன்னும் வெற்றிகளையும் உயர்வுகளையும் மேன்மைகளையும் பெறுகின்ற ஒரு அமைப்பு இங்கே இருக்கின்றது. அதை பின்பற்றுகின்றவர்கள் கண்டிப்பாக நீங்கள் பின்பற்றலாம். தனவாக்கு குடும்ப ஸ்தானாதிபதி 2ஆம் இடத்ததிபதி அவர் பலம் பெற்று இருக்கின்ற பொழுது உங்களுக்கு அந்நிய தேசங்களுக்கு வெளிநாடு வெளியூர் செல்கின்றது. கன்னிராசி நேயர்களுக்கு அற்புதமான நல்ல மாற்றத்தை இந்த மாதங்களிலே ஆவணி மாதம் என்பது உங்களுக்கு பஞ்சமாதிபதி லாபஸ்தானத்திலே பவனி வருகின்ற ஒரு அற்புதம். விரயஸ்தானத்திலே விரையாதிபதி ஆட்சப்பலத்திலே இருந்தாலும்
2-9 குடையர் லாபஸ்தானத்திலே இருந்து உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தை பார்க்க இருக்கின்ற இந்த காலகட்டங்களிலே இதனால் வரையில் குழந்தைகளால் தடைப்பட்டவர்களுக்கும் சர ராசியில் இருந்து நினைத்த நேரத்தில் நல்லதொரு ஆசை அபிலாசை என்று சொல்லக்கூடிய மூத்த சகோதரனால் மூத்த சகோதரிகளால் உயர்வுகளையும் வெற்றிகளையும் மேன்மைகளையும் பெறுகின்ற ஒரு அமைப்பு, பெரிய மனிதர்களால் செலவுகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு, அற்புதமான நல்லதொரு மாற்றத்தையும் தகப்பனார்களுக்கு கடன் நோய் வம்பு வழக்குகளிலே அவர்கள் வாங்கிய கடனை கட்டுவதற்கும் ஒரு அற்புதமான நல்லதொரு பலன்களை இந்த மாதத்திலே 2ஆம் இடம் தனவாக்கு குடும்ப ஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் துலாம் ராசி அதிபதியும் 9ஆம் இடத்த அதிபதி ரிஷப ராசியின் அதிபதியும் ஆகிய சுக்கிர பகவான் உங்களுக்கு கடல் ராசியிலே அமர்ந்து அந்த சந்திர பகவானும் 8ஆம் இடத்திலிருந்து அவர் உங்களுடைய 3ஆம் இடத்தை முயற்சி ஸ்தானத்தை பார்க்க இருக்கின்ற பொழுது தடைகளிலே ஒரு சில முயற்சிகளிலே தடை தாமதங்கள் ஆரம்பத்தில் ஆனாலும் இந்த 3 குடையவர் உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு லாபஸ்தானத்திலே அற்புதமாக ராசிக்கு கேந்திரத்திலே அமைய பெற்று 7ஆம் இடத்திலே சனி பகவான் உங்களுக்கு பஞ்சமாதிபதியும் 6ஆம் இடத்ததிபதியும் தொடர்பு பெற்று உங்களுக்கு 6-8 தொடர்பு பெற்று ராசியிலே இருக்கின்ற பொழுது இந்த காலகட்டத்தில் செவ்வாய் பகவானால் பெரிய ஒரு கெடுபலன் இல்லை என்றாலும் கூட சனி பகவானால் நல்லதொரு மாற்றத்தை பூர்வ புண்ணியாதிபதி 6ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கின்ற பொழுது கடன் நோய் வம்பு வழக்குகளிலே நல்லதொரு வெற்றிகளையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே கன்னிராசிக்கார நேர்களுக்கு பவனி வருகின்ற ஒரு அமைப்பாக பிறக்கப் போகின்றது. இந்த மாதங்களிலே கன்னிராசிக்கு அற்புத பலன்களை கொடுக்கின்ற வகையிலே உங்களுக்கு முயற்சி ஸ்தானாதிபதியும் 8ஆம் இடத்ததிபதியும் 6-8 தொடர்புகள் என்பது ராசியிலே தொடர்பு விடுகின்ற பொழுது இங்கே சனி பகவான் வக்ரகதியிலே இருக்கின்ற காரணத்தினாலே நல்ல பலன்களை உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை சுக்கிர பகவான் பார்க்கின்றதும் அவர் 2ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் பலமுடன் இந்த சரராசியிலே லாபஸ்தானத்திலே உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்திலே இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு பவனி வருகின்ற காரணத்தினாலே 12 ராசிகளிலே கன்னி ராசிக்கார நேர்களுக்கு அற்புதமான நல்ல ஒரு பலன்களை பொருளாதார சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட வெளிநாடு வெளியூர் சென்று வருகின்றதற்கும் செல்கின்றவர்களுக்கும் இதுநாள் வரையில் தடைப்பட்டவர்களுக்கு இனி வருகின்ற இந்த ஆவணி மாதங்களிலே சுப விசேஷங்கள் சுப நிகழ்வுகளுக்கு நல்லதொரு பெரியோர்களின் மதிப்பு மரியாதையுடன் பெரியோர்களால் ஆசிக்கப்பட்ட திருமணங்கள் நடைபெறுகின்ற ஒரு அற்புதம் இந்த ஆவணி மாதங்களிலே உங்களுக்கு நடக்க இருக்கின்றது. இந்த மாதங்களிலே கன்னிராசியை பொறுத்தவரையில் நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு வகையிலே 4ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் 4ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று சுய நட்சத்திரத்திலே ராகு பகவானும் 6ஆம் இடத்திலே இருந்து உங்களுக்கு அவருடைய பார்வையும் சூரியனும் ராகு பகவான் தொடர்பு பெறுகின்ற பொழுது இங்கு குருவின் சம்பந்தம் என்பது இருக்கின்ற காரணத்தினாலே எதிரிகளை வெல்லக்கூடிய அற்புதமான உயர்வு ராகு பகவானால் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றதும் இந்த கன்னி ராசிக்கு ராகு பகவான் நல்லதொரு மாற்றத்தையும் யோகத்தையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே குருவின் நட்சத்திரத்திலே பவனி வருகின்ற காரணத்தினாலே கன்னிராசிக்கார நேர்களுக்கு இந்த ஆவணி மாத பலன்கள் 6ஆம் இடம் வேலை தொழில் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடம் 6-10 தொடர்பு குரு பகவானால் கிடைக்கின்ற ஒரு வகை 10ஆம் இடத்ததிபதி பலம் பெற்று கேந்திர ஸ்தானங்களிலே இருந்து உங்களுக்கு தொடர்பு இருக்கின்ற பொழுது இந்த வேலை தொழில்களிலே இருக்கின்ற கன்னிராசிக்கார நேர்களுக்கு அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை இந்த ராசி பலன் கோச்சார ராசி பலன் என்பது கொடுக்கின்ற ஒரு வகையிலே இந்த மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. கன்னிராசி நேர்களுக்கு தொழில் சம்பந்த வேலை சம்பந்தப்பட்ட தொழில்கள் விரைய செலவுகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்புகளிலே ராசிநாதன் 11ஆம் இடத்தில் மாதத்தில் 15 நாட்களுக்கு பிறகு உங்களுடைய 15ஆம் தேதி ஆவணி மாதம் 15ஆம் தேதி என்பது 12ஆம் இடத்திலே சிம்மாசனத்திலே சூரியனுடன் சேர்க்கை பெற்று அவருடைய பார்வையும் ராகு பகவானை பார்க்க இருக்கின்றது. ராகுவை குரு பகவானுடைய பார்வை வேலை தொழில்கள் சம்பந்தப்பட்ட இந்த மாதங்களிலே உங்களுக்கு விரைய செலவுகள் செய்யக்கூடியதற்கும் சுபகாரியங்கள் சுப நிகழ்வுகள் நடத்துகின்றதற்கும் அற்புதமான நல்லதொரு மாற்றங்களை இந்த ஆவணி மாத ராசி பலன் கன்னி ராசிக்கார நேர்களுக்கு நல்லதொரு மாற்றங்களும் மேன்மைகளும் கொடுக்கின்றது. வீடு வாகனம் சொத்து சுகங்களிலே மாற்றத்தை கொடுக்கின்றது. வாங்கக்கூடியவர்களுக்கு விற்கக்கூடியவர்களுக்கு ஆன்மீக ஸ்தலங்கள் சம்பந்தப்பட்ட இடங்களிலே நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க இருக்கின்ற ஒரு அமைப்பு. குருவின் பார்வை உங்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே இருக்கின்றது, மிகப்பெரிய ஒரு சிறப்பு. அது மட்டுமல்லாது குருவின் 7வது பார்வை என்பது 4ஆம் இடத்திலே இருக்க பெறுகின்றது. 4 குடையவர் 4ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே கண்டிப்பாக வீடு வாகனங்கள் விற்கக்கூடியவர்களுக்கும் வாங்கக்கூடியவர்களுக்கும் நல்ல மாற்றத்தை சுக்கிர பகவான் பஞ்சமஸ்தானத்தை பார்க்க இருக்கின்ற பொழுது பூர்வ புண்ணிய ஸ்தானங்கள் பலமாக இருக்கின்றது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கின்றது. உங்களுடைய அறிவு சிந்தனைகளிலே வெளிநாடு வெளியூர் சென்று படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் உயர் படிப்புகளிலே நல்லதொரு மேன்மைகளையும் வெற்றிகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது கன்னிராசிக்கார நேர்களுக்கு பிறக்க இருக்கின்றது. ஆவணி மாதங்களிலே அற்புதமான உயர்வுகள் பெரிய மனிதர்களால் தகப்பனார்களால் விரைய செலவுகள் செய்யக்கூடியதற்கும் அந்நிய தேசங்களுக்கு சென்று வருகின்றதற்கும் இதனால் வரையில் எதிர்பார்த்த ஆசை அபிலாசைகள் மூத்த சகோதரனால் அந்த ஆசைகள் அனைத்தும் பூர்த்தியாக போகின்ற ஒரு ஆவணி மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது நேர்களே. நன்றி, வணக்கம் கன்னிராசிக்கார நேர்களுக்கு.
என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.